ஒரு சிலர் என்னென்னா ஃபேட்டி லிவர் தானே நார்மல் ஆகிடும்னு ரொம்ப கேஷுவலாகவும் இருக்காங்க. அதே மாதிரி ஐயோ ஃபேட்டி லிவர் வந்துடுச்சு இது என்ன பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறவங்களும் இருக்காங்க. நார்மலாக நம்ம வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத ஒரு பர்சன் இவங்களுக்கு நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா பயப்படவே வேண்டாம். ரொம்ப எளிமையாக அது வந்து உணவு முறை மூலமோ சித்த மருந்துகள் மூலமோ குணப்படுத்தலாம். பொதுவாகவே நமக்கு கல்லீரலில் இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஃபேட்டி லிவர்லேருந்து கால் பிளாடர் ஸ்டோன் வர்றது, லிவர் என்சைம்ஸ் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் அதிகமாகிறதோ இல்லை குறைவாகிறதோ, காமாலை ஜாயிண்டிஸ் பிரச்சனை வர்றதோ, முக்கியமாக லிவர் சிர்கோசிஸ் வர்றதோ நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம தினமும் உணவில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும் அப்படின்னா முக்கியமாக கருவேப்பிலை. ஏதாவது ஒரு டைமில் இந்த கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணணும்னா பொடியாக்கிட்டு இந்த பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தேன் விட்டு நல்லா கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ கருவேப்பிலை பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய நிறைய மூலிகைகளில் நமக்கு இந்த கரிசலாங்கண்ணி மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்? இந்த கரிசலாங்கண்ணி பொடியை எடுத்து வச்சுக்கணும். ஸோ வாங்கிட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புனா நமக்கு லிவர் அப்படின்னு சொல்கிறோம், கல்லீரல். இந்த கல்லீரலில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ஃபேட்டி லிவர் ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. ஒரு சிலர் என்னென்னா ஃபேட்டி லிவர் தானே நார்மல் ஆகிடும்னு ரொம்ப கேஷுவலாகவும் இருக்காங்க. அதே மாதிரி ஐயோ ஃபேட்டி லிவர் வந்துடுச்சு இது என்ன பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறவங்களும் இருக்காங்க. நார்மலாக நம்ம வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத ஒரு பர்சன் இவங்களுக்கு நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா பயப்படவே வேண்டாம். ரொம்ப எளிமையாக அது வந்து உணவு முறை மூலமோ சித்த மருந்துகள் மூலமோ குணப்படுத்தலாம். இதுவே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறேங்க, ரொம்ப வருஷமாக நான் ஆல்கஹால் எடுத்துட்டேன், இதனால எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குன்னா இது சரி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப கவனத்தோடு நம்ம மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலாம். பொதுவாகவே நமக்கு கல்லீரலில் இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஃபேட்டி லிவர்லேருந்து கால் பிளாடர் ஸ்டோன் வர்றது, லிவர் என்சைம்ஸ் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் அதிகமாகிறதோ இல்லை குறைவாகிறதோ, காமாலை ஜாயிண்டிஸ் பிரச்சனை வர்றதோ, முக்கியமாக லிவர் சிர்கோசிஸ் வர்றதோ நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா அதை கிளென்ஸ் பண்ணி நம்ம உடலில் விட்டு வெளியேற்றுவதற்கு நமக்கு கல்லீரல் ரொம்ப வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல அதிகமாக பாதிக்கப்படுறதும் கல்லீரல் தான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே லிவர் வந்து ரொம்ப ஆல்கஹால் எடுக்கிறதுனால ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகளும் நிறைய இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பொதுவாகவே கல்லீரல் பிரச்சனை இருக்குன்னா அதற்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவு மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ கல்லீரல் பிரச்சனை இருந்தாவே தினமும் இந்த கஞ்சியை டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும். லிவருக்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கஞ்சி வகையை தினமும் காலையில் குடிக்கலாம். நம்ம எந்த வகையான உணவுகள் எடுத்துட்டாலும் காலையில் கஞ்சி, இந்த கஞ்சியை நம்ம குடிக்கிறது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இதை தாண்டி உணவு முறை அப்படின்னு சொல்லும்பொழுது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்ணும். ஸோ அப்போ டோட்டலாக நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். அதிகமான உப்பு புளிப்பு சேர்ந்த உணவுகள், அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய வெளியில் உணவுகள் நிறைய சாப்பிட்றோம், எண்ணெயில் வந்து பொரித்த உணவுகள் சாப்பிட்றனாலும் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த கஞ்சி அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி காலையில் குடிக்கும்போது நல்லாவே நமக்கு ஒரு லிவருக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டயட் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு வந்து நம்ம பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு இதில் முருங்கைக்கீரை சாறு எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம், அப்போ முருங்கைக்கீரை சாறு வந்து ஒரு 200 ml இருக்குன்னா கரிசலாங்கண்ணி சாறு வந்து ஒரு 50 ml போதும். இல்லைங்க கரிசலாங்கண்ணிலாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் முருங்கை இலை சாரே போதுமானது. ஸோ இந்த பச்சரிசியில் இந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் இந்த பச்சரிசியில் இந்த முருங்கைக்கீரை சாறு விட்டு ஊற வைக்கணும். ஸோ இரவு முழுவதும் அதை அப்படியே ஊறட்டும். காலையில் இதை நல்லா உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு அரிசி இருக்குன்னா இதில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு கருப்பு கொள்ளு எடுத்துக்கணும். ஸோ கருப்பு கொள்ளு எடுத்து லேசாக வறுத்து இதை வந்து மிக்சியில் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அரிசியும் மிக்சியில் போட்டு குருணை மாதிரி அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் கொள்ளு அரைச்சி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சமாக பச்சை பயிறு, கொள்ளு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு
அளவுக்கு பச்சை பயிறு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே ஒன்றா கலந்துட்டு இதனோட நம்ம கஞ்சி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம காலையில் எவ்வளோ குடிப்போம் அந்த அளவுக்கு அந்த கலவையை நம்ம எடுத்து ஒரு 3-4 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதனோட நம்ம என்ன சேர்க்கணும், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பூண்டு, இஞ்சி, இது எல்லாமே சின்ன வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். தினமும் காலையில் குறைந்தபட்சம் 30லேருந்து 40 நாட்கள் இந்த கஞ்சி தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா கல்லீரலுக்கு இது வலிமை சேர்க்கக்கூடியது, உடலுக்குமே இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா சுகர் இதில் கண்ட்ரோல் ஆகும், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆகும். முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் இதில் நமக்கு நல்லாவே கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்து நம்ம தினமும் உணவில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும் அப்படின்னா முக்கியமாக கருவேப்பிலை. ஏதாவது ஒரு டைமில் இந்த கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணணும்னா பொடியாக்கிட்டு இந்த பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தேன் விட்டு நல்லா கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ கருவேப்பிலை பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ கருவேப்பிலை பொடி வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஏதாவது ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் மஞ்சள், அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது உணவோடு சேர்த்தே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப நமக்கு வந்து வயிறு வலி இருக்குது அப்படின்னா நம்ம லிவர் இருக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் பற்று போடலாம். ஸோ மஞ்சள் வந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு இந்த வயிறு ஃபுல்லாக நம்ம தடவுறதோ இல்லை ரைட் சைடு அப்பர் அப்டாமனில் லிவர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பத்து போட்டுக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதை எப்படி நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய நிறைய மூலிகைகளில் நமக்கு இந்த கரிசலாங்கண்ணி மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதை எப்படி பயன்படுத்தணும், இந்த கரிசலாங்கண்ணி பொடியை எடுத்து வச்சுக்கணும். ஸோ வாங்கிட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கரிசலாங்கண்ணி பொடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரிசலாங்கண்ணி சாறையே விட்டு கலந்து எடுக்கணும். ஸோ இந்த கரிசலாங்கண்ணி பொடி நமக்கு எவ்வளோ இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி கரிசலாங்கண்ணி சாறு விட்டு கலந்து வெயிலில் வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி திரும்பவும் கரிசலாங்கண்ணி சாறையே அதில் விட்டு வெயிலில் வச்சு எடுக்கணும். 3 முறை இந்த மாதிரி செய்து எடுக்கும்பொழுது இது வந்து அதிகமான வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன் சொல்லலாம். ஸோ இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, ஸோ அதிகமாக ஆல்கஹால் எடுத்து கல்லீரல் பாதிப்பு இருக்குன்னா இந்த டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி கற்பம். ஸோ நான் சொன்ன மாதிரி கரிசலாங்கண்ணி பவுடரில் பொடியில் கரிசலாங்கண்ணி சாரியே விட்டு விட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா இந்த மருந்து வந்து நம்ம யார்கிட்ட இந்த மருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனையிலேருந்து வெளியிலே வந்துட்டோங்க, கல்லீரல் நோய் சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு முடிவே நம்ம எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன் இது. இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் தேன் விட்டு கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் டயபெட்டிக் பேஷண்ட், நான் வந்து தேனில் சாப்பிடலாமா அப்படின்னா நெய்யில் சாப்பிட்லாம். நெய் எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து தேன், நெய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை நம்ம சாப்பிட்டுட்டு இல்லைன்னா வெந்நீரில் கலந்தும் சாப்பிட்லாம். இந்த கரிசலாங்கண்ணி பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதனோட நம்ம சொன்ன மாதிரி உணவு முறைகள், ஸோ உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம, நான்வெஜ் சாப்பிடாம இந்த காலை உணவாக இந்த கஞ்சி சாப்பிட்டுட்டு இந்த மருந்துகளும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கல்லீரல் வந்து நமக்கு ரொம்ப பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து சரியாக நம்ம கரெக்டாக ஒரு நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கல்லீரல் பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுபட முடியும். சரியான அளவுக்கு தண்ணீர், இதனோட கொஞ்சம் கொஞ்சமாக பழச்சாறுகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும். டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை வந்து பழச்சாறுகள் வந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தாலும் கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இரவு உறக்கம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வருது, லிவர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த தூக்கமின்மை ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ நிறைய நாள் வந்து நம்ம தூங்காமலே இருந்துட்டோம் அப்படின்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் 11 மணிலிருந்து காலை ஒரு 5 மணி வரைக்கும் நம்ம உறக்கத்தில் இருக்கும்போது இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வராமலும், ஒருவேளை பிரச்சனை இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக நைட்டு தூக்கம்
பழக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து இந்த கல்லீரல் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழிமுறைகள், சித்த மருந்துகள் என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.